அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் மீதும், நாட்டின் வளங்கள் மீதும் அதிக பற்று கொண்ட அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த விஷுவல்ல தெரியுறது பார்த்தீங்களா? இந்த மரம் தான் கோனோகார்பஸ்ங்கிற வகையைச் சேர்ந்த ஒரு மரம். இது வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து பரவி வந்தது. மத்த நாடுகள் இதோட பயன் தெரிஞ்சு அத அழிச்சுட்டாங்க. இப்ப இந்தியாக்குள்ளேயும் வந்திருக்கு. இந்தியாக்குள்ள இதோட பயன் தெரிஞ்சு ஒரு சில மாநிலங்கள் வந்து அத அழிச்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள அங்கங்க சுத்தி திரிஞ்சுட்டு இருக்கு. அழகு தாவரம்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. இது அழகு தாவரம் கிடையாது. மிகவும் ஆபத்தான தாவரம். இப்போ இது சுத்தி இருக்கிற மரங்கள் பாருங்க, செடியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சேம் டைம்ல தான் வந்து நட்டது. பட் மத்த மரங்களுடைய வளர்ச்சி எல்லாத்தையுமே இந்த ஒரு மரமா வளர்ந்திருக்கு, அதிகமா வளர்ந்திருக்கு. இதனோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால நிலத்தடி நீரோட வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணி அதிகமா வளர்ந்துருது. அப்புறம் கீழ போற அந்த ஒயர்ஸ், கேபிள்ஸ், இந்த நிலத்தடி நீர் அந்த குழாய்கள்லாம் போகுது இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ற அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பு. அதனால தான் நெறைய இடத்த வந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதனுடைய இலைகள், காய்கள், கனிகள் எதுவுமே வந்து ஆடு, மாடு எதுவுமே சாப்பிடாது. பறவைகள் வந்து இந்த மரத்துல கூடு கூட கட்டாது. வண்டு, பூச்சி எதுவுமே போகாது. மகரந்தத்தாள் வந்து மனுஷனுக்கு இந்த அலர்ஜி, தோல் அலர்ஜி, அப்புறம் ஒவ்வாமை இதெல்லாம் ஏற்படுத்துது. ஏன் ஆஸ்துமா, மூச்சு திணறல் பிரச்சனை கூட இது மூலமா வந்து உண்டாகுதுன்னு சொல்றாங்க. நல்லது செய்யற இடத்துல நம்முடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நான் பதிவிடுறேன். ஸோ இது என்னுடைய சைட்ல இருந்த ஒரு மரம். பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இதனுடைய விழிப்புணர்வு வந்து நெறைய பேத்துக்கு சேரல அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். உங்க சுற்றுப்புறத்துல இந்த மாரி மரம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அத அழிச்சிருங்க.